سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: رضي الله عنهم ورضوا عنه. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمسة: على أن يعبد الله ويكفر بما دونه وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان أو كما قال عليه الصلاة والسلام. رواه مسلم. நிறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழளித்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகப்பட்டோரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரிகளாக இருப்பவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு முன்மாதிரியை கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பலவிதமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது. ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் சுருக்கமாக தெரிந்து கொண்டாலே ஆயிரக்கணக்கான பாடங்களை படிப்பினைகளை பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சத்திய கருத்துக்கள் உள்ளடங்கிய ஒரு வாழ்க்கை தொகுப்பாக ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையும் இருக்கின்ற காரணத்தினாலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: சஹாபி கன் நுஜூமி, என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரங்கள். ஃபபிஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களின் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் ஜெயம் பெறுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு வார ஜும்மா பயானிலும் பலதரப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அவனுடைய மாபெரும் கிருபையினால் என்று ஒரு முக்கியமான ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை சுருக்கத்தை நாம் தெரிய இருக்கிறோம். வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒரு தொகுப்பினுடைய ஒரு பகுதியை தெரிய இருக்கிறோம். அந்த சஹாபி ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. புகழ்பெற்ற சஹாபாக்களில் இவர்களும் ஒருவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்களுடைய மகனாக ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரராக இருக்கிறார். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட 20 வயது மூத்தவராக இருந்தார். ஆரம்ப காலகட்டங்களிலே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய மனைவியார் அஸ்மா பின்த் உமைஸ் இவர்களெல்லாம் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சமயத்திலே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 25ஆக இருந்தது. 25லிருந்து 31 வரை. இவர்களுடைய ஒரு தனி சிறப்பு, அகப்புற ரீதியான சிறப்புகள் நிறைய இருக்கிறது. புறத்தோற்றத்திலே, அவர்களுடைய நிறத்திலே, அழகிலே, உடல் கட்டிலே, இது போன்ற விஷயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு நிலையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதே போல பண்புகளை, குணங்களை எடுத்துக்கொண்டால் பணிவு, துணிவு, வாய்மை, தூய்மை, நம்பிக்கை,
இறையச்சம், நிதானம், நாணயம், இது போன்ற நல்ல விஷயங்களுடைய உறைவிடமாக, பண்புகளின் உறைவிடமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சு அழைப்பாங்க, அபுல் மசாக்கீன் அப்படின்னு. அபுல் மசாக்கீன் அப்படின்னு சொன்னா ஏழை எளியவர்களுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம். இவர்களின் மூலமாக ஏழை எளிய மக்கள் எல்லாம் தானம் பெற்றார்கள், தர்மம் பெற்றார்கள், அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஆகையின் காரணத்தினாலே அபுல் மசாக்கீன் என்ற ஒரு சிறப்பு பெயர், ஒரு பட்டப்பெயர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. ஆக இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை கொண்ட ஒரு நிலையிலே, சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்த பகுதியான மக்கத்து மக்களிடமிருந்து கடுமையான தொல்லைகளும் துயரங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இறை நிராகரிப்பாளர்களிடமிருந்து ஏராளமான துன்பங்களை சகித்து கொண்டே வரக்கூடிய சமயத்திலே சில கட்டங்களில் அவர்களால் தாங்க முடியவில்லை, அளவை மீறிவிட்டது. கடுமையான ஒரு சிரமத்தினுடைய ஒரு நிலைக்கு வந்தார். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு வருகிறது. தற்போதைய முஸ்லிம்கள் விரும்பியவர்கள் ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செல்லலாம் என்பதாக ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய சோமாலியா, எத்தியோப்பியா ஆகிய பகுதிகளில் அப்பொழுது ஹபஷா என்பதாக சொல்லுவாங்க. ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் போகும்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போடுறாங்க. 80 பேர்களை கொண்ட ஒரு குழு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே மக்காவிலிருந்து கிளம்பி செல்கிறது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து, நுபுவத்து கிடைத்து 5ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நடக்கிறது. ரொம்ப காலமாக ஹபஷாவிலேயே தங்கியிருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஹபஷாவில் தான் அவங்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தது. அந்த அளவுக்கு நெடிய வருடங்கள் ஹபஷாவிலேயே அவங்க காலத்தை கழிச்சாங்க. அங்கே வாழக்கூடிய சமயத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய நல்ல அணுகுமுறையால், நடைமுறையால் இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல எண்ணங்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களிலே விதைத்தார்கள், பதித்தார்கள். இஸ்லாத்திற்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தார்கள். அவர்களுடைய சிறப்பான நடைமுறையினால், கொடுக்கல் வாங்கலினால், பேச்சுக்களினால், சிந்தனைகளினால், நடவடிக்கைகளினால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய ரீதியில் தன்னுடைய வாழ்க்கை சூழலை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். மக்கத்து மக்களுக்கு விஷயம் கிடைக்கிறது, அவர்களுடைய செவியிலே படுகிறது. இங்கிருந்து சென்ற 80 பேர்களை கொண்ட முஸ்லிம்களுடைய குழு ஹபஷாவிலிருந்து நிம்மதியாக ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தி செவியிலே பட்டதும் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை திட்ட ஆரம்பித்தார்கள். கோபம் கொப்பளித்தது. அவர்களுடைய இடைஞ்சல்கள், இடையூறுகள் அங்கு வரை தொடர வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு ஒரு சதித்திட்டம் தீட்டினார். அந்த சதித்திட்டத்தினுடைய விளைவாக 2 நபர்களை தூதுவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அபீ ரபியா, இந்த இருவர் ரலியல்லாஹு அன்ஹுமா பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆகையின் காரணத்தினால் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவரும் தூதுவர்களாக தேர்வு செய்யப்பட்டார்கள், தெரிவு செய்யப்பட்டார்கள். 2 பேரும் ஹபஷாவுக்கு போறாங்க. இவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக நிறைய அன்பளிப்புகள் கொடுக்கப்படுறாங்க. இந்த பொருள்களை எல்லாம், சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க, போய் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, போன உடனே மன்னரை சந்திச்சிடக்கூடாது. மன்னருடைய முலாக்காத் அப்புறம், அதுக்கு முன்னால யாரெல்லாம் மன்னருக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, ஆலோசகர்களாக இருக்கிறார்களோ அவர்களை போய் முதல்ல சந்திங்க. அவர்களிடத்துல இந்த அன்பளிப்புகளில் கொஞ்சம் கொடுங்க. அதுக்கு பிறகு கிறிஸ்தவ பாதிரியார்களிடத்துல வாங்க, அவர்களை சந்திங்க, அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க, நல்ல ஒரு தொடர்பு அவர்களுக்குள்ள ஏற்படுத்திக்கீங்க. அதுக்கு பிறகு தேவாலய பேராயர்களிடத்துல வாருங்க, பொறுப்புதாரிகளிடத்துல வாங்க, அவர்களிடத்திலையும் பழகுங்க, நட்பு கொள்ளுங்க, அன்பளிப்புகளை கொடுங்க. இது போன்ற நடவடிக்கைகளினால், அன்பளிப்புகளின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்துல இடம் பிடிச்சு தான் வந்திருக்கக்கூடிய நோக்கத்தை முதல்ல அவங்களிடத்தில் வெளிப்படுத்துங்க. தங்களுடைய வேண்டுகோள்களை, கோரிக்கைகளை, திட்டங்களை, வந்திருப்பதற்கான காரணங்களை முதலில் இவர்களிடத்தில் சமர்ப்பியுங்க. பிறகு மன்னரை சந்திப்பதற்கான வாய்ப்பு வேண்டும் என்று அவர்களிடத்தில் கொடுங்க என்பதாக சொல்லி அன்பளிப்புகளை
மக்கத்து மக்கள். அதே மாதிரியே 2 பேரும் போறாங்க, எல்லாரையும் சந்திக்கிறாங்க, எல்லாருக்கும் அன்பளிப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறாங்க. அதோட சேர்த்து அங்கு வந்திருக்கக்கூடிய 80 முஸ்லிம்களை பற்றிய அவதூறுகளையும் அள்ளி தெளிக்கிறாங்க. அவர்களை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே வெறுப்பை விதைக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே பகைமையை வளர்க்கிறார்கள். எப்படியாவது இவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற தன்னுடைய முடிவான தீர்க்கமான கோரிக்கையை முன்வைத்து அந்த இருவரும் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு எல்லாரும் ஒன்று கூடினாங்க. ஆலோசகர்கள், மன்னருக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க, பாதிரிமார்கள், பேராயர்கள் எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க. இவர்களுக்கு சாதாரணமாக நிற்பது. மன்னர் ஒரு நாள் குறிச்சிட்டார் இதை பற்றி ஒரு பஞ்சாயத்து பண்றது. ஒரு நாளை தேர்வு செஞ்சுட்டார். அதுக்கு முன்னால சபையோர்கள் கூடுவதற்கு முன்பாக, அரசவை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த அரசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அரசர் எப்படிப்பட்டவர்? நஜ்ஜாஷி மன்னர். அந்த பகுதியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நஜ்ஜாஷி என்கிற ஒரு பெயரால் அழைக்கப்படுவது வழக்கம். அந்த நஜ்ஜாஷிங்கிற அந்த மன்னர் இயல்பிலேயே தங்கமான மனிதர், தெய்வ பக்தி உள்ளவர், நல்ல பண்புகளை கொண்டுள்ளவர். கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் கூட கலப்படம் இல்லாத தூய கிறிஸ்தவ கொள்கைக்கு உள்ளவர். ஆகையின் காரணத்தினாலே உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலும் அவருக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது, தனி பெயர் இருந்தது. இந்த மன்னரா நல்லவர், இயல்பிலேயே நற்குணம் படைத்தவர். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது அரசரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதை விட ஒரு பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்காவிலிருந்து இறை நிராகரிப்பாளர்களால் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது, சங்கடத்துக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது, எத்தனையோ பகுதிகள் இருக்கிற பொழுது, நாடுகள் இருக்கிற பொழுது ஹபஷாவுக்கு போகணும்னு சொல்றாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தேர்வு குறி தப்பிடுமா? ஏன் அங்கே போக சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தேர்வு மிக சரியானதாக இருந்தது. அந்த மன்னரிடத்துல அவர்கள் அனுப்பி வைத்ததன் பிரகாரம் அந்த மன்னர் அரசவையை கூட்டுறார், சபையை கூட்டுறார். சபையை கூட்டின உடனே வந்திருந்த மக்காவிலிருந்து வந்திருந்த அந்த 2 தூதுவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். இஸ்லாத்தை பற்றிய மசாயில்களும் கொள்கைகளும் தத்துவங்களையும் தான் நம்ம மறந்துடுறோம். வரலாறுங்கிறது அது ஈஸியா மனதில் பதியக்கூடிய விஷயம். இதையாவது நினைவுல வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு போய் சொல்லணும். நம்மிடத்துல பழகக்கூடிய நம்முடைய சமய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிற சமய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இதில் எதை சொல்லணுமோ அதை சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை பசுமையாக நம்முடைய உள்ளத்தில் வச்சிருக்கணும். அதனால தூங்குவதோ அல்லது பார்ப்பதை போன்று நினைவை வேறு பக்கம் திருப்பி வைத்திருப்பதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ மன்னர் உட்கார்ந்துருக்கிறாரு, சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டு மன்னருடைய அந்த கம்பீரமான ஒரு இருக்கை, சபையர்கள் கூடியிருக்கிறாங்க, அத்தனை பேர் குழுமி இருக்கிறாங்க. முக்கியமான பஞ்சாயத்து மாதிரி இது. அப்போ 2 தூதுவர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அபி ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? மன்னரே, உங்களுடைய சாம்ராஜ்யத்திலே கேவலமான நபர்கள் வந்திருக்கிறாங்க. அஊது பில்லாஹி மின்ஹா. கேவலமான மனிதர்கள் உங்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தேசத்து மக்கள், இன்னும் பொது மனிதர்கள் எல்லோருமே நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம், மத அனுஷ்டானங்களை எல்லாம் களையெடுப்பவர்கள், தூர எரிபவர்கள், அவைகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உங்களுடைய பகுதியை நாடி தஞ்சமடைந்திருக்கிறார்கள். விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மன்னர் அவர்களே, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நடிப்புகள், நம்முடைய நெறிமுறைகளை ஏற்காதவர்கள். புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மார்க்கத்தை பத்தி உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அது என்னமோ ஒரு மார்க்கம், புதுசா ஒன்றத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய சேஷ்டிகள் தாங்க முடியாமத்தான் அவர்களுடைய உறவினர்களே தூதுவர்களாக எங்கள் இருவரையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள்.
அவங்களை எப்படியாவது அந்த நாட்டை விட்டு வெளியேற்றி இங்கே போட்டுருவாங்க மன்னத்தை பேசி. அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களே எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, இந்த 80 பேரையும் அழைச்சிட்டு போறதுக்கு, உங்களுக்கு வந்து விடுபட்டு அழைச்சிட்டு போறதுக்கு எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா அப்பனா எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நீங்க பாரு என்று சொல்லிவிட்டு கையில வச்சிருந்த அன்பளிப்புகளை எல்லாம் மன்னருக்கு முன்னாடி போய் வைக்கிறாங்க. தான் இது நாங்க உங்களுக்கு கொண்டு வந்த அன்பளிப்பு சொல்லிட்டு மீண்டும் பேச்ச தொடர்றாங்க. மன்னரே, இவர்களிடத்துல நீங்க பேச்சு கொடுத்துடாதீங்க, அங்கேதான விஷயமே இருக்கு. இவர்களிடத்துல நீங்க பேச்சு கொடுத்துடாதீங்க, ஏனென்றால் அவர்கள் உங்களிடத்துல பேசுவதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களிடத்துல எந்த விதமான பேச்சு வச்சுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அங்கிருந்த பாதிரிமார்கள் எல்லாம் 80 முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய பேச்சுக்களை ஆதரித்தார்கள். 80 பேரையும் வெளிநடப்பு, அதாவது வெளியேற்றம் செய்துவிட வேண்டும், நாடு கடத்தி விட வேண்டும் என்பதற்கு பரிந்துரையும் செய்தார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் மன்னர், அதுவரைக்கும் எதுவும் பேசல. அதுக்கு பிறகு இந்த வேதாந்தம் பிடித்தவர்களை பார்த்து மன்னர் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு அரசர், ஒரு மன்னர் ஒரு சாராரை மட்டும் விசாரித்து விட்டு அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு தீர்ப்பு வழங்குவாரா? தீர்ப்பு வழங்கினால் அவர் ஒரு சிறந்த அரசராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அங்கிருந்த எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. இந்த 2 தூதுவர்களுக்கும் திகிலாகி போச்சு. மேற்கொண்டு அரசர் பேச ஆரம்பிச்சார். என்னுடைய அன்பை, என்னுடைய அரவணைப்பை, என்னுடைய ஆதரவை யார் நம்பி இங்கு வந்திருக்கிறாரோ அவருடைய நம்பிக்கைக்கு நான் மோசடி செய்ய மாட்டேன். அதே நேரத்திலே அவர்களுக்கு நான் விசாரணை செய்வேன். யாரின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதாக நான் விசாரணை மூலமாக தெரிந்து கொள்வேன். இந்த இருவர் சொல்வது சரியாக இருந்தால் அவர்களை நான் வெளியேற்றி விடுவேன். இவர்கள் இருவர் சொல்வது சரியில்லை, அவர்கள் தரப்பில் தான் நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அருகில் வைத்து அவர்களை நான் பாதுகாப்பேன். இப்படி இருவரையும் விசாரிக்காமல், இருசாராரையும் விசாரிக்காமல் எப்படி நான் ஒரு முடிவுக்கு வர முடியும்? என்ன தீர்ப்பு வழங்க முடியும்? இப்படியாக அரசர் கேட்டார். கேட்டுட்டு அவர்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க, அந்த முஸ்லிம்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்க, நான் அவர்களிடத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேள்வி கேட்கிறார். இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பொழுதாவது வரும் என்கிற காரணத்தினாலே ஏற்கனவே மஷூரா செய்து ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களுடைய குழு அவர்களுக்குள்ளாக முன்கூட்டியே பேசி நம் அனைவரின் சார்பாக யாரை பிரதிநிதியாக நியமித்து மன்னருக்கு பதில் சொல்வதற்கு முடிவு செய்வது என்பதாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்து வைத்திருந்தார். எங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி நீங்க தான் மன்னர் இடத்துல பேசணும். ஏன்னா யாராவது ஒரு ஆள் தானே பேச முடியும். அப்போ மன்னர் இவ்வளவு விஷயங்களையும் விசாரித்ததற்கு பிறகு கேள்வியாக முன்வைக்கிறார். அதுவரையும் அமைதி காத்திருந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னின் மீதான கேள்விகளை வருகிற பொழுது அப்பொழுதுதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் மீது விழுந்த வினாவுக்கு பதில் கொடுக்க தயாராகிறாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? அரசர் கேட்ட கேள்வி என்ன? உங்களுடைய சமயம் எது? உங்களுடைய சமயத்தை, உங்களுடைய மூதாதையர்களுடைய சமயத்தை ஏன் எதிர்க்கிறீர்கள்? ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? இதனால் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ரீதியிலே நீங்கள் புறக்கணிப்பது ஏன், எதிர்ப்பது ஏன்? சரி, நீங்கள் புதியதாக கொண்டு வந்திருக்கிறீர்களே ஒரு சமயம், அந்த சமயம் தான் என்ன? அதனுடைய கொள்கை தான் என்ன? சொல்லுங்க அப்படின்னு அரசர் கேட்டார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க. மன்னரே, உங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் வந்தோம், தஞ்சமடைந்தோம், இதுவரையும் பாதுகாப்பாக நிம்மதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக உங்களுடைய கேள்விக்கான பதில், மன்னர் அவர்களே, நாங்கள் அறியாமையில் உழன்று கொண்டிருந்தோம், உருவச் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், செத்த பிராணிகளை எல்லாம் தின்று கொண்டிருந்தோம், அருவருப்பான காரியங்களில் எல்லாம் கூச்சம் இல்லாமல் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம்.
நெருங்கிய உறவினர்களிடத்தில் சண்டை செய்து கொண்டிருந்தோம், பகைமை கொண்டிருந்தோம், அண்டை வீட்டார்களை அரவணைக்காமல் இருந்தோம், எங்களிலே பலமானவர்கள் பலகீனமானவர்கள் இருந்து பறித்து தின்று கொண்டிருந்தார்கள், வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோம், அநியாயங்களை தட்டி கேட்காமல். இதை விட கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்திலே இறைவன் எங்களிலிருந்து ஒரு தூதுவரை, எங்களிலிருந்து ஒருவரை தன் தூதராக தேர்வு செய்து அனுப்பி வைத்தார். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம். இந்த ஆயத்தை ஓதி காட்டி எங்களிலிருந்து ஒருவரை, அயல் நாட்டிலிருந்து வந்தவரை அல்ல, முகம் தெரியாதவரை அல்ல, அறிமுகம் இல்லாதவரை அல்ல, முன்பின் தெரியாதவரை அல்ல, எங்களிலிருந்து ஒருவரை இறைவன் தன் தூதராக தேர்வு செய்து அனுப்பி வைத்தால் அவர்களுடைய குடும்ப பின்னணி எங்களுக்கு தெரியும். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் யார், அவர்களுடைய அத்தனை குடும்ப பின்னணியும் எங்களுக்கு தெரியுமே. அப்படிப்பட்ட ஒருவரை இறைவன் தன் தூதராக தேர்வு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் அல்லாதவைகளை விட்டுவிட வேண்டும், உருவச் சிலைகளை வணங்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை கூடக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்தை 5 தூண்களின் மீது கட்டமைத்தார். புனிய இஸ்லாம் அலா ஹம்ஸா, அலா அன் யுஅபதல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வயுக்ஃபர் பிமா தூனா, அது அல்லாததை விட்டு விலகிவிட வேண்டும், வயுகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், வஈதாஉஸ் ஸகாத், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய தர்மங்கள் கொடுக்க வேண்டும், வஹஜ்ஜுல் பைத் வஷஹ்ரு ரமலான் வஸௌம் ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு. இதோட நிறுத்திக்காம மேலும் எங்களுக்கு சொன்னார்கள், உண்மையை பேச வேண்டும், அமானிதங்களை அவர்களுக்கு உரியவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும், சொந்த பந்தங்களிடத்திலே நெருங்கிய உறவினர்களிடத்திலே நாம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் உறவுகளை பேணி நடக்க வேண்டும், அண்டை விட்டார்களை அரவணைத்து வாழ வேண்டும், மான மரியாதையை பாதுகாப்பதற்காக பிறரிடத்திலே சண்டை செய்யாமல் சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும், ஆபாசமான காரியங்களில் செயல்களில் ஈடுபடக்கூடாது, அனாதையினுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடாது, அந்நிய பெண்களுடைய கற்புகளின் மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடாது, கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு சுமத்தாட்டக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது அதை நாங்கள் ஏற்றோம். அவர்களை இறைவனுடைய தூதராக நாங்கள் ஏற்றோம். இறைவனிடமிருந்து என்னென்ன செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு வருகிறது என்பதாக அவர்கள் சொன்னார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உறுதி கொண்டோம். நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவத்தின் மீது இறுதி வரை உறுதியாக இருந்தோம். ஷிர்க் செய்யவில்லை, இணை வைக்கவில்லை, தொழுதோம், ஏழைகளுக்கு உதவி செய்தோம், நல்லொழுக்கத்தோடு நடந்து கொண்டோம், ஆகுமாக்கப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டோம், அனுமதிக்கப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டோம், ஆகாதவைகளை அனுமதிக்கப்படாதவைகளை விட்டு விலகினோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு திசை திருப்பமாக, எதிர்முனையாக, நல்லபடியாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களில் இது போன்றவர்கள் பகைமை கொண்டார்கள், கோபம் கொண்டார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், எங்களுடைய இறை தூதருடைய போதனைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலே குறுக்கீடு செய்தார்கள், பூஜை செய்ய வேண்டும் என்பதாக நிர்பந்தித்தார்கள், எங்களுடைய சிந்தனையினுடைய உரிமைகளை பறித்தார்கள், எங்களை பயங்கரவாதிகளாக காட்டினார்கள், எங்களுக்கு எதிராக மக்களை வன்முறையின் பக்கம் தூண்டிவிட்டார்கள், இஸ்லாமிய நெறிகளிலிருந்து நாங்கள் விலகிவிட வேண்டும், தூரமாகிவிட வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். சுருக்கமாக சொன்னால் மக்காவிலேயே எங்களை வாழ விடாமல் செய்தார்கள். அவர்களுடைய கொடுமை உச்சகட்டத்தை அடைந்த பொழுது இறை தூதருடைய அனுமதியோடு இறை வழியிலே எல்லாத்தையும் விட்டுவிட்டு, பிறந்த மண்ணை விட்டுவிட்டு, குடும்பத்தாரை விட்டுவிட்டு, பொழப்பை விட்டுவிட்டு, வருமானத்தை விட்டுவிட்டு, சுகபோகத்தை விட்டுவிட்டு இறைவனுக்காக இறைவனுடைய வழியிலே உங்களுடைய நாட்டுக்கு வந்து தஞ்சமடைந்தோம். இதுதான் நடந்த விஷயம். அரசருடைய சிந்தனையிலே பொறி தட்டியது. இறைச்செய்தி என்பதாக சொல்லுகிறார். என்ன இறைச்செய்தி?
எனக்கு ஓதி காட்டுங்களேன். மரியம் சூறாவை ஓதுனாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்திலே என்ன சொல்லி இருக்கிறானோ அவைகள் எல்லாம் வசன ரீதியாக ஆயத்துக்களுடைய வரிசையாக ஓதி காட்டினார். அங்கிருந்த சபையோர்கள் அத்தனை பேர்களும் பரவசம் அடைந்து விட்டார், கண்ணீர் வடித்து விட்டார். கூடுதலாக ஒரு படி மேலாக அரசருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி தாடி நனைந்து விட்டது. தாடி நனைந்து விட்டது. பிறகு அந்த இறந்த தூதரை பார்த்து சொன்னாங்க, மக்காவிலிருந்து வந்த ஆளுகளை பார்த்து, நீங்க போகலாம், முஸ்லீம்களை உங்களிடத்துல ஒப்படைக்க முடியாது, நீங்க போகலாம். சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டு விட்டது. மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் கிட்டிக்காரர். ஆயத் அரங்கேற்றமான திரும்பி போனார். அம்ரு இப்னுல் ஆஸ், அதுவரை இஸ்லாத்தை தழுவாமல் இருந்த அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவரால் இந்த தோல்வியை தாங்க முடியல, இந்த ஏமாற்றத்தை பொறுக்க முடியல. தன்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள்ல தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப சாமர்த்தியக்காரன், பேசினா ஜெயிக்காம திரும்பி வர மாட்டான் என்று பலரால் பாராட்டப்பட்ட இந்த அம்ரு இந்த விவாதத்தில் தோத்து போடலாம், இந்த சபையில தோல்வி அடைகிறதா அவங்களால தாங்க முடியல. யோசிச்சாங்க, திரும்ப யோசிச்சாங்க, முடியாது. இந்த 80 பேரையும் இந்த இடத்தை விட்டு நகட்டாம அகற்றாம வெளியேற்றாம நான் மக்காவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சூளுரைத்தார். அதற்கான திட்டங்களை வகுத்தார். தன் கூட இருந்த இன்னொரு தூதர் அப்துல்லா இப்னு அபீ ரபீஆ, மறுபடிக்கு நான் மன்னரை சந்திக்கிறேன், இது விஷயமா பேசப்படுறேன். அப்துல்லா இப்னு அபீ ரபீஆ சொன்னாங்க, என்னால முடியல, என்னுடைய மனசுலையும் ஒரு கலங்க ஏற்பட்டுச்சு, நான் வரமாட்டேன், முடியாது, மறுநாள் மன்னரை சந்திப்பேன், இது விஷயமாக பேசுவேன், எனக்கு வேறொரு திட்டம் உதித்திருக்கிறது உள்ளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மறுநாள் முயற்சித்தார். வலுக்கட்டாயமாக தன்னுடைய இன்னொரு தூதரையும் அப்துல்லா இப்னு அபீ ரபீஆ அழைச்சிட்டு போய், மன்னர் அவர்களே, எந்த அடிப்படையில இவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே, ஈசாவை பற்றி அவர்களுடைய கொள்கை என்னன்னு கேளுங்க முதல்ல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மன்னர், இந்த 80 முஸ்லிம்கள் இங்கே தஞ்சமடைவதற்கு அடைக்கலம் கொடுக்கிறீர்களே, ஆதரவு கொடுக்கிறீர்களே, உங்களுடைய பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி இவங்க என்ன கொள்கை கொண்டிருக்கிறாங்க, அதை நீங்க கேட்கலையே, கேளுங்க. என்ன அப்படி என்ன கொள்கை கொண்டிருக்கிறாங்க? ஒரு சாதாரண அடியாருங்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் மன்னருக்கும் ஒரு உழுக்கு ஏற்பட்டுச்சு, ஒரு மனசு உழுக்க ஆரம்பிச்சிருச்சு. மௌனமாக அந்த சபையில மௌனமா இருந்தவங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பாதிரிமார்கள்லாம் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டு மீண்டு சபையில் மறுபடியும் முஸ்லிம்கள் வரவழைக்கப்பட்டாங்க. அம்ரு இப்னு ஆஸ் சந்தோஷத்தில் நடந்தாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த அரசர் கேட்கக்கூடிய கேள்விக்கு 2 பதில்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். ஒண்ணு, அவர் சாதாரண அடியார் தான் சொல்லணும், மன்னர் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுடுவாரு, சக்சஸ் நம்ம நோக்கம். இல்ல அவர் மனிதரே இல்லை அப்படின்னு சொல்லணும், அப்ப ஏகத்துவம் ஆட்டம் கண்டுரும். அவரு மனிதரே இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை ஆட்டம் கண்டுரும். 2 பதில்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும். ரொம்ப அகமகிழ்ந்து போனாங்க அம்ரு இப்னு ஆஸ். அப்போ அரசர் கேட்டார், ஈசாவை பற்றி, அதாவது இயேசுவை பற்றி உங்களுடைய சிந்தனை நிலைப்பாடு என்ன? சஹாபாக்கள் இதையும் முன்கூட்டியே யோசிச்சு வச்சிருந்தாங்க, புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த கல்லை நகர்த்தலைன்னா அந்த கல்லத்தை நகர்த்துவாங்க அப்படின்னு. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மஷ்வராவின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டார்கள். இதற்கான பதில் மூடி மறைக்கல, கூடுதல் குறைவு செய்யல, ஏற்ற இறக்கம் தேவையில்லை. குர்ஆன்ல அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லணும். இதுல என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது எல்லாம் என்பதாக சொல்லுவதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். ஆயத்துக்களை எல்லாம் ஓதி காட்டினார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்னும் கூடுதலான விவரங்கள் இவைகள் எல்லாம் சொன்னார்.
அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொன்னதை அப்படி சொல்லி காட்டினான். கால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையா இருக்கும்போது சொல்றாங்க, இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியார். ஆத்தானியல் கிதாப வலம் வஜஅலனி நபியா, ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். வபர்ரம் பி வாலிததி, என்னுடைய தாயாருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதாக எனக்கு ஏவி இருக்கிறான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, என்னை பெருமைக்காரனாகவோ அபாக்கியமானவனாகவோ அல்லாஹ் என்னை ஆக்கல. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தகவல்கள் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இறை செய்தி, இறைவனால் அருளப்பட்ட வசனங்கள் என்பதாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அது சார்ந்த ஆயத்துக்களை மன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்காக சொல்கிறார். இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கு பி கலிமத்தின் மின் ஹுஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ். மலக்கு வந்தாங்க, மரியமே அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். என்ன சுப செய்தி? தன்னிடமிருந்து உண்ட ஒரு வார்த்தையின் மூலமாக, குன் என்கிற அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுக்க போறான். அவர் பேர் ஈசா. இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் போதை காட்டின உடனே மன்னர் மகிழ்ச்சியினுடைய உச்சிக்கு போயிட்டார். ஏன் தெரியுமா? எங்களுடைய ஈசா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது எங்களுடைய வேத வரிகள்ல இப்படித்தான் இருக்குது, நிச்சயமாக அந்த வேதத்தினுடைய இறைவனும் உங்களால் ஓதி காண்பிக்கப்படுகிற இந்த வசனத்தினுடைய இறைவனும் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்பதாக அரசர் அறுதியிட்டு உறுதியாக சொல்லி மகிழ்ச்சியினுடைய உச்சிக்கே சென்று விட்டார். ஆனாலும் கூட பாதிரிகளிடமிருந்து அதிருப்தி கிளம்பியது, எதிர்ப்பு வலுத்தது, மறுப்பு தெரிவிக்கப்பட்டது, கூக்குரலிடப்பட்டது, கூச்சல் செய்யப்பட்டது. ஏன்னா எவ்வளவுதான் வேதமா இருந்தாலும் இறைவனுடைய செய்தியா இருந்தாலும் அதை விளங்குறதுக்குன்னு ஒரு நியாயமான சிந்தனை இருக்கணும். நியாயமான ஒரு சிந்தனை தான் நேர்வழியினுடைய வாசலை பார்க்க முடியும், நிலையை அடைய முடியும். அவரிடத்துல அது இருந்துச்சு, இயல்பிலேயே அப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருந்தார். அதனால சொன்னார், எங்களுடைய வேதத்தினுடைய வரிகளும் நீங்க போதை காண்பிக்கக்கூடிய வரிகளும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த ரெண்டினுடைய இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஆனா சபையோர்களிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்பு பொருட்படுத்தல. முஸ்லிம்களை பார்த்து சொல்லும் விதத்திலே எல்லோருக்கும் எச்சரிக்கை செய்தார், நீங்கள் இங்கே பாதுகாப்பாக தஞ்சமடைந்து இருங்கள், உங்களுக்கு யாராலும் எந்த தீங்கும் ஏற்படாது, அப்படி ஏற்பட்டால் அவர்களை நான் சும்மா விட மாட்டேன், என்னிடமிருந்து தப்பிவிட முடியாது, தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியாது. முஸ்லிம்களை பார்த்து சொல்லக்கூடிய விதத்திலே ரீதியிலே அனைவர்களுக்கும் எச்சரிக்கை செய்யும் விதமாக அரசர் பேசினார். ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கொண்டு வந்த அன்பளிப்புகளை எல்லாம் தூக்கி கடாசுங்க. அது அன்பளிப்புகள் அல்ல, லஞ்சம். யாருக்கு யார் லஞ்சம் கொடுக்கும்? இந்த லஞ்சம் எனக்கு தேவை. தன்னுடைய காவலர்களை அழைச்சு அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்புகளை எல்லாம் கூட்டு கட்டி அவங்களோட சேர்த்து அதையும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருக்க என்பதாக அரசர் சொன்னார். நஜ்ஜாஷி சொன்னார். இப்படியாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலமாக அந்த ஹபஷா நாட்டிலேயே இருந்தார், வாழ்ந்து கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகும் கூட ஹபஷாவில் தான். அடுத்த அனுமதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்ற வரைக்கும் ஹபஷாவில் தான் இருந்தார். பிறகு நஜ்ஜாஷி மன்னிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கோரிக்கை வச்சு எங்களுடைய தோழர்களின் குழுவை மக்காவாசிகளை அனுப்பிச்சு வச்சிருங்க என்பதாக மன்னரிடத்திலேயே கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை வச்சதுக்கு பிறகு நல்லபடியாக நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் அனுப்பிச்சு வச்சார். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு 6வது ஆண்டு ஒரு போர் ஒன்று நடக்குது, கைபர் யுத்தம். அந்த யுத்தத்தை எல்லாம் முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுடைய குழுவோட வரும்பொழுது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய குழுவோட வந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே சந்தோஷமாயிடும், மகிழ்ச்சி ஆயிடும். மகிழ்ச்சி அதிகரிச்சு அவங்க சொல்றாங்க, இந்த கைபர் யுத்தத்துல கிடைச்ச வெற்றியை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைவேனா, அல்லது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப்
வருகையை பார்த்துட்டு அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, இந்த ரெண்டு மகிழ்ச்சியில எது எனக்கு அளவலாவிய மகிழ்ச்சிங்கிறது எனக்கு தெரியலையே என்பதாக ரெண்டு மகிழ்ச்சியும் ஒரு சேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுது. பிறகு சுகம் விசாரிக்கிறாங்க. இந்த காலத்துக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்க இல்லையா, தன்னுடைய தோழர்களை பற்றி எல்லாம் சுகம் விசாரிக்கிறாங்க. தன்னுடைய சஹாபாக்கள் எத்தனை பேர் பதில் யுத்தத்தில் உஹது யுத்தத்தில் தன்னை விட்டு பிரிந்து போனாங்க, அவர்கள் ஷஹாதத்தானாங்க, இப்படி போன்ற விஷயங்களை எல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க. இப்படியாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஆக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்களே, கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு தன்னுடைய தோழர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது என்ன ஏங்கினாங்க தெரியுமா? உஹது போர்ல பத்ர் போர்லாம் நம்முடைய தோழர்கள் உயிர்ப்பித்தவர்களை நினைச்சு அந்த பாக்கியம் இன்னும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காம இருக்குது என்பதாக அவர்கள் ஏங்கினார். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு சத்திய செய்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு ஒரு உண்மையான செய்தி உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டும். சும்மா இல்லை. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், ஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஈமானை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்வதனால் மட்டும் அவர்கள் அப்படியே விடப்பட்டு விடுவார்களா? வஹும் லா யுஃப்தனூன், எந்த குழப்பங்களும் எந்த ஒரு சோதனைகளும் அவர்களுக்கு வராமல் இருக்க அப்படியே விட்டுவிடப்படலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா? ஒரு சத்தியத்தின் பக்கம் ஒவ்வொரு காலடியை எடுத்து வைக்கும் பொழுது அதற்கான எதிர் வினைகளை சந்திச்சுட்டான். அப்பத்தான் சத்திய செய்திகள் மக்களுக்கு போய் சென்றடைய முடியும். பல வகையில வரலாம். சத்திய கொள்கையை, உண்மையான செய்தியை உள்ளத்திலே ஏந்தி கொண்டு அதன்படி வாழ முயற்சிக்கிற பொழுது பல வகையிலும், வருமான ரீதியிலே, குழந்தைகளுடைய ரீதியிலே மற்றும் இதர பல திசைகளிலிருந்து பல வகையிலேயும் நமக்கு சோதனைகள் வரலாம். அதை எதிர்கொள்கிற பொழுதுதான் நம்முடைய ஈமானுடைய தரம் தெரியும். வலக்கத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம், இது உங்களுக்கு மட்டும் புதுசா இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அதை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். வலக்கத் ஃபதன்ன அல்லதீன, ஏன் இப்படி அல்லாஹ் கொடுக்குறான்? ஃபல யஅலமன்ன அல்லதீன ஸதகு வல யஅலமன்ன காதிபீன், உங்களில் யார் உண்மையாளர்கள் பொய்யர்கள் என்பதை அறிவதற்காக டெஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ். உறுதி கொண்டீங்க, ஈமானை ஏற்றுக்கொண்டீங்க, அதனுடைய நிமித்தமாக சில சோதனைகள் கஷ்டங்கள் வருகிறது. அந்த சமயத்தில் உங்களுடைய உறுதிப்பாடு ஆட்டங்காணுமா அல்லது ஒரே மாதிரி இருக்குமா, உறுதியாகவே இருக்குமா? டெஸ்ட் வைக்க வேணுமா? அந்த டெஸ்ட் தான் இந்த சோதனைகள் தான். ஏன் டெஸ்ட் வைக்காமையே அல்லாஹ்வுக்கு தெரியாதா? கேள்வி வருதா இல்லையா? ஏன் இந்த டெஸ்ட் வச்சுதான் அல்லாஹ் தெரிஞ்சுக்கணுமா உண்மையாளர்கள் யாரு பொய்யர்கள் யாரு? ஏன் டெஸ்ட் வைக்காமையே, எக்ஸாம் வைக்காமலேயே தெரிஞ்சுக்கலாமே? அல்லாஹ்வுக்கு அது தெரியுமே, அதனுடைய வல்லமை அவனுக்கு இருக்குதே, கேட்கலாம் இல்லையா? நாளைக்கு மறுமை நாளையில தவறு செய்தவர்களை தண்டிக்கும் பொழுது என்ன இவர்களை போய் அல்லாஹ் தண்டிக்கிறான், ஏன் தண்டிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது யார் குற்றம் சாட்டி இருக்கக்கூடாதுல்ல? ஏன் அல்லாஹ் தண்டிக்கிறான், ஏன் நரகத்துல போடுறான்? எடு அவனுடைய முழு பதிவு செய்யப்பட்ட வீடியோவை, அவன் செஞ்ச அத்தனையும் அதுல வெளிக்கிறது. இதுதான் ஆதாரம். இன்னாருக்கு தண்டனை கொடுக்கப்படுவது எதற்காக வேண்டி? இன்ன காரியத்துக்காக வேண்டி, இன்ன வினைகள். ஆக வெளிப்படுத்தி காட்டுவதற்காக, மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார், சத்தியவான்கள் யார், அசத்தியவான்கள் யார் என்று மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அல்லவா? அவர்களுடைய ஈமானுடைய தரத்தை பிற மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டித்தான் இந்த சோதனை, இந்த கஷ்ட நஷ்டங்கள். இவைகளை தாண்டிதான் நாம் சத்தியத்தை நிலைத்திருக்க முடியும். சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எப்பொழுது உள்ளத்தளவிலே நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே எல்லாவற்றுக்கும் தயாராகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் ஈமான் என்கிற ஒரு நிலை, அதனுடைய ஒரு டேஸ்ட் நாம் உணர்ந்தவர்களாக ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கட்டங்களை எல்லாம் தாண்டிய வாழ்க்கை தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அவர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் புகட்டக்கூடியதாக ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அவைகளை நம்முடைய சிந்தனைகளை பெற்றுக்கொண்டு, சிந்தனைகளை மனதளவிலே உள்ளத்தளவிலே அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு நம் அனைவரும் முயற்சிப்போமாக, அதனுடைய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக. அதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோமாக. அல்லாஹ்விடத்தில் பக்கா ஈமான் தருகளாக, உண்மையான ஈமான் தருகளாக, இடையச்சமுடையவர்களாக நாம் அனைவரையும் ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.